இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட 25 முக்கிய அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். தமிழகத்தின் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்ப்போம். இன்று தமிழக அரசு மக்கள் நலன் கருதி அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அவை என்னென்ன என்பதை விரிவாக பார்ப்போம். ஊழல் இல்லாத ஆட்சி, போது இல்லாத தமிழகத்தை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் தொகுக்கப்பட்ட முக்கிய செய்திகள். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைந்து தகுதியான பயனாளிகளை மட்டும் கண்டறியும் தீவிர சரிபார்ப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 முதல் டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு தொடங்குகிறது. இதில் 33 கேள்விகள் கேட்கப்படும். புகையிலை பொருட்கள் தடை. குட்கா, பாட், மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான தடை மேலும் 1 ஆண்டுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் சேர்க்கை. மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு வருகிற 5ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் கட்டண விவரம். ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதையொட்டி தனியார் பள்ளிகள் கல்வி கட்டண விவரங்களை வெளிப்படையாக பலகையில் காட்சிப்படுத்த வேண்டும். மருத்துவமனை எச்சரிக்கை. அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் உரிய நேரத்தில் பணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். ஜிஎஸ்டி வசூல். கடந்த மே மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1.94 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 3.2% அதிகம். ரேஷன் விநியோகம். ரேஷன் முறைகேடுகளை தடுக்க சார்தக் என்ற புதிய தொழில்நுட்ப கண்காணிப்பு திட்டம் அறிமுகம். +2 துணைத் தேர்வு தக்கல் முறையில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 4ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் முறை. தலைமைச் செயலகம் மற்றும் அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தற்காலிக ஆசிரியர்கள். தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கான வழிகாட்டுதலை அரசு வெளியிட்டுள்ளது. தகுதிக்கேற்ப ரூபாய் 18,000 முதல் 25,000 வரை சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள். காகித நோட்டுக்கு பதிலாக கிழியாத மற்றும் தண்ணீரில் நனையாத பிளாஸ்டிக் நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. எரிவாயு மானியம். பாரத் கேஸ் நுகர்வோர் ஜூன் 30க்குள் EKYC முடிப்பது கட்டாயம், இல்லையெனில் மானியம் நிறுத்தப்படலாம். பள்ளிகள் திறப்பு அரசு உறுதி. ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என்பதை அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டணம். அரசின் அதிரடி உத்தரவு. முதலில் தமிழக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தனியார் பள்ளிகளின் கட்டண கொள்ளையை தடுக்கும் நோக்கில் தமிழக பள்ளி கல்வித்துறை ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் மாண்புமிகு ஒன்றிய அரசின் ஜல் சக்தி துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் அவர்கள் புதுதில்லியிலிருந்தும் கலந்து கொண்ட காணொளி காட்சி கூட்டத்தில் உயிர்நீர் இயக்கம் 2.0 திட்டத்தின் நீடிக்கப்பட்டுள்ள செயலாக்க காலத்திற்கான புத்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அப்சல், பொதுச் செயலாளர் திரு T மாறன், பொருளாளர் K ரமேஷ் மற்றும் சங்கத்தின் அலுவலக பொறுப்பாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து பேசினர். தலைமைச் செயலகத்தில் கோயம்புத்தூர் லட்சுமி மெஷின் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு சஞ்சய் ஜெயவர்த்தனவேலு அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து பேசினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்தில் தென்னிந்திய பிராந்தியங்களுக்கான இராணுவ தளபதி ஜெனரல் திரு V ஸ்ரீஹரி அவர்கள் சந்தித்து பேசினார். மாநிலங்களவை உறுப்பினர் திரு P சிதம்பரம் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு S ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து பேசினார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க முதல்வர் தரப்பிலிருந்து நேரம் கேட்கப்பட்டது. அவர்கள் அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உறுதியளிக்காததால் சந்திப்பு நடைபெறவில்லை. CTR நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் பேச்சு. அமைச்சர்களின் இன்றைய செய்திகள். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஆணையர் அலுவலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் திட்டங்கள், பணிகளின் முன்னேற்றம், புனரமைப்பு பணிகள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து அனைத்து அதிகாரிகளுடனும் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழக வெற்றிக்கழக தலைவரின் அறிவுறுத்தலின்படி விடுதலை போராளி நம் கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாளின் பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி அரசு இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு
மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் எம்எல்ஏ அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு ரவிசங்கர் மற்றும் அமைச்சர் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், திரு தென்னரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மரியானவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.